எல்லாம் கேட்டோம். இன்று நாம் இந்த நெருங்கிய உறவினர்களை விட்டு மற்ற இரத்த உறவினர்களுடன் எவ்வாறு நாம் வாழ வேண்டும்? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் நமக்கு உபதேசம் செய்கின்றான், கட்டளையிடுகின்றான். இரத்த உறவுகளை துண்டிக்கிறது பெரிய பாவம், குற்றம். இரத்த உறவினர்கள் யாரு? நம்ம தந்தை தாய் தந்தை பற்றி நம்ம கேட்டுட்டோம், சகோதர சகோதரிகளை பற்றி நம்ம கேட்டுட்டோம். பாட்டனார், அம்மாவுடைய தகப்பனார், அம்மாவுடைய தாய், அப்பாவுடைய தாய், அப்பாவுடைய சகோதரி, அப்பாவுடைய சகோதரர், அம்மாவுடைய சகோதரி, அம்மாவுடைய சகோதரர், நம்முடைய சகோதரர்களுடைய பிள்ளைகள், சகோதரிகளுடைய பிள்ளைகள். புரியுதாங்க? இவங்க எல்லாமே நம்முடைய இரத்த உறவினர்கள். இவர்களுடன் நாம் சேர்ந்து இருக்க வேண்டும், இவர்களை நாம் துண்டிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளை எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வத்தகுல்லாஹ் அல்லதீ தஸாஅலூன பிஹி, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். எந்த அல்லாஹ்? அல்லதீ தஸாஅலூன பிஹி, யாரை கொண்டு நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி தேடுகிறீர்களோ, அல்லாஹ்வுடைய பேர்ல கொடுப்பா, அல்லாஹ்வுடைய பேர்ல கொடுப்பான்னு சொன்னீங்களா, அந்த அல்லாஹ்வை நீங்கள் பயப்படுங்கள். வல் அர்ஹாம், மேலும் உறவினர்களை, இரத்த உறவினர்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். என்றால் என்ன? அவர்களை நாம் துண்டிக்க கூடாது, அவர்களை நாம் துன்பம் தரக்கூடாது, அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ தஆலா, புகாரியிலும் முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இன்னல்லாஹ தஆலா ഖലഖல் ഖல்க, அல்லாஹ் தஆலா படைப்புகளை படைத்தான். ஹத்தா இதா ஃபரக மின்ஹும், அந்த படைப்புகளை எல்லாம் படைத்து முடித்ததற்கு பிறகு காமத்திர் ரஹீமு, இரத்த உறவு அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று சொன்னது, ஃபகாலத், அது சொன்னது, ஹாதா மகாமுல் ஆஇதி பிக மினல் கத்தியதி, உறவுகள் துண்டிக்கப்படுவதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றவனுடைய இடமாக இருக்கிறது. அந்த இது உறவு, இந்த உறவுக்கு பயம் வருது. ஏன்னா மக்கள் வருவாங்க, இந்த உறவை அவங்க துண்டிப்பாங்க, அந்த உறவு வந்து அல்லாஹ் இடத்துல பாதுகாவல் தேடுகிறது. அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னான், அந்த உறவை நாம் அமா தர்தீனா அன் அஸிலா மன் வஸலகி, உனக்கு இந்த விஷயம் மகிழ்ச்சி தராதா? என்ன விஷயம்? அன் அஸிலா மன் வஸலகி, யார் உனக்கு சேர்க்கின்றார்களோ நான் அவருடன் சேர்ந்திருப்பேன். யார் உறவினர்களுடன் சேர்ந்து இருக்கிறார்களோ அல்லாஹ் அவனுடன் சேர்ந்து இருப்பான். அல்லாஹு அக்பர். வ அக்தா மன் கதாகி, யார் உன்னை துண்டிக்கின்றார்களோ நான் அவர்களை துண்டித்து விடுவேன். உறவினர்களை கட் பண்ண சொல்றாங்க பாருங்க, ஷைத்தான் சொல்லும். ஷைத்தான் ஆனா பெண்ணா ஏதோ சொல்லும், கட் பண்ணுங்க, சகோதரருடன் உறவு கட் பண்ணுங்க, அவங்களை கட் பண்ணுங்க, இந்த கட் பண்ணுங்க சொன்னா அங்க கட் பண்ணா அல்லாஹ்வுடைய பரக்கத் எல்லாம் கட் பண்ணிடுவான். புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாஹ்வுடன் சேர்ந்து இருக்கிறோமா, உறவினர்களுடன் சேர்ந்து இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு துண்டித்து விடக்கூடாதா? நாம உறவினர்களை துண்டிக்க கூடாது. பலா, அப்ப ஏன் என்று மகிழ்ச்சி அடைந்தது. ஆலா ஃபதாலிக லகி, அதை நான் உனக்கு கொடுத்துட்டேன், அல்லாஹ் வாக்கு கொடுத்துட்டான். இப்ப யாரெல்லாம் உறவினர்களுடன் சேர்ந்து இருக்கிறார்களோ அல்லாஹ்வுடன் சேர்ந்து இருப்பார்கள். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அன்ன ரஜுலன் காலா, ஒரு நபர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நாம எல்லாம் சொல்ற விஷயங்கள் தான் இது. இன்னலி கராபத்தன், எனக்கு சில உறவினர்கள் இருக்கிறார்கள். என்ன செய்றாங்க? அஸீலுஹும், நான் அவர்களுடன் சேர்ந்து இருக்கிறேன். வயக்தஊனனி, அவர்கள் என்னை துண்டிக்கின்றார்கள். நான் அவர்களுடன் சேர்ந்து இருக்கிறேன், ஆனா அவங்க என்னுடன் சேர்ந்து இருப்பதில்லை. வஉஹ்சினு இலைஹிம், நான் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்கின்றேன். வயுஸீஊன இலையா, அவர்கள் என்னுடன் தீய முறையில் நடந்து கொள்கிறார்கள். வஅஹலுமு அன்ஹும், அவர்களுடன் நான் பொறுமையுடன் இருக்கின்றேன். வயஜஹலூன அலையா, அவர்கள் என்னுடைய உரிமைகளை அறியாதவர்களாக இருக்கிறார்கள், என்னுடன் எப்படி இருக்கணும்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறார்கள். நம்ம எல்லாமே அதான் அழுதுட்டு இருக்கோம், உறவினர்கள் சரியில்லை, உறவினர்கள் சரியில்லை. இந்த சஹாபி மறுமை நாள் வரைக்கும் உறவினர்கள் சரியில்லைன்னு சொல்றவர்கள் சார்பாக வந்து கேள்வி கேட்கிறாரு. ஸல்லல்லாஹு பதில் என்ன சொல்லிருக்கணும்? கட் பண்ணுப்பா, போனா போகட்டும், உனக்கு இல்லையா எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஷைத்தான் தான் சொல்லும், மாமாவை விடுங்க, சகோதரன் எல்லாம் கட் பண்ணுங்க, நான் கொண்டு வரேன், உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டும் உறவினர்கள் போல வர முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லல. காலு லைன் குந்தா கமா குல்தா, அழகான பதில், நீ சொன்னதை போல இருந்தால். அநேகமா அப்படி இருக்காது, இவரை நினைச்சிட்டு இருப்பாரு. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார், லைன்